சிருஷ்டிகளின் ஆகமம். சங்கீதம் 19. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வானங்கள் ஆகாய விரிவு. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு நாளும் ஏராளமான காரியங்களை பார்க்கிறோம். நம்முடைய கண்களினால் அவற்றை பிரத்யட்சமாய் காண்கிறோம். நம்மை போலவே தாவீதும் இந்த பூமியில் உள்ள சிருஷ்டிகளையும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் நோக்கி பார்க்கிறார். பிரத்யட்சமாய் தெரிகிற அவற்றை தாவீது பார்க்கும்போது தேவனுடைய அதரிசனமான காரியங்களையும் பார்க்கிறார். உலகத்தில் உள்ள சிருஷ்டிகள் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. வானம் நமக்கு பிரத்யட்சமாய் தெரிகிறது. நாம் வானத்தை பார்க்கும்போது அதை மாத்திரம் பார்க்காமல் அதை தம்முடைய வல்லமையினால் சிருஷ்டித்த தேவனுடைய மகிமையையும் பார்க்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து அது நல்லது என்று கண்டார். தேவனுடைய சிருஷ்டிகள் எல்லாமே அழகுள்ளது. இவையெல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நாம் சிருஷ்டிகளை பார்க்கும்போது அவற்றின் மூலமாய் தேவனுடைய வல்லமையையும் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். தேவன் இல்லை என்று நாஸ்திகர்கள் சொல்லுகிறார்கள். நாம் காண்கிற எதையும் யாரும் சிருஷ்டிக்கவில்லை என்பது நாஸ்திகருடைய விவாதம். எல்லாம் தானாய் தோன்றிற்று என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கற்பனை மாயையாய் இருக்கிறது. இவர்கள் மாயையான விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். விக்கிரகங்கள் மனுஷருடைய கிரியைகள். இவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் சரீர பிரகாரமான கண்களால் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கண்களால் பார்ப்பதை மாத்திரமே இவர்கள் நம்புவார்கள். கண்களால் பார்த்தாலும் இவர்கள் எல்லாவற்றையும் நம்புவதில்லை. அதை குறித்தும் விவாதிப்பார்கள். தேவனுடைய மகிமையை நம்முடைய மனக்கண்களால் மாத்திரமே பார்க்க முடியும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும். நாஸ்திகரின் மனக்கண்கள் மங்கி போய் இருக்கிறது. அதனால் தேவனுடைய மகிமையை அவர்களால் காண முடியவில்லை. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நாஸ்திகர்களுக்கோ வானங்களும் ஆகாய விரிவும் மாத்திரமே தெரிகிறது. தேவனுடைய மகிமையும் அவருடைய கரங்களின் கிரியையும் அவர்களுக்கு தெரியவில்லை. வானங்களின் வெளிச்சத்தினால் நாம் தேவனுடைய மகிமையை காணலாம். நம்முடைய கர்த்தரே ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறவர். அவரால் மாத்திரமே இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். கர்த்தரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். அவரே நமக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போதுதான் அவருடைய மகிமையையும் வல்லமையையும் நம்முடைய மனக்கண்களால் பார்க்க முடியும். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய மனக்கண்களை மூடிக்கொண்டு பார்க்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தால் எல்லாம் இருளாகத்தான் இருக்கும். அவர்களுடைய கண்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவர்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சம் தேவை. இருளின் பிள்ளைகள் இருளில்தான் நடப்பார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் மாத்திரமே தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாய் தரிசிப்பார்கள். கர்த்தர் தாமே சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். இவை எல்லாமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய சிருஷ்டிகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இவை நமக்கு உதவி புரிகிறது, சேவை செய்கிறது. இவை எல்லாவற்றையும் விட தேவனுடைய சிருஷ்டிகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது.
தேவன் ஆகாய விரிவின் மூலமாய் தம்முடைய கரங்களின் கிரியையை நமக்கு அறிவிக்கிறார். சர்வ சிருஷ்டிகளும் சிருஷ்டிகருடைய கரங்களின் கிரியைகளை நமக்கு சொல்லுகிறது. அவற்றின் இயக்கங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிருஷ்டிகள் எதுவும் தானாய் தோன்றவில்லை. இவை எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டவை. சர்வ சிருஷ்டிக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. தேவன் இவற்றை சிருஷ்டித்த நாளே இவற்றின் ஆரம்ப நாள். சிருஷ்டிகள் எதுவும் தங்களை தாங்களே உண்டாக்கி கொள்ள முடியாது. ஒரு அணு எதேச்சையாக வெடித்து எல்லாம் உண்டாயிற்று என்னும் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தனக்குத்தானே முரண்பாடுள்ளது. நாஸ்திகர்கள் இந்த கொள்கையை தங்களுக்கு சாதகமாக சொல்லுகிறார்கள். இதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தேவனுடைய கிருபையினால் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதே தவிர எதுவும் தானாக உண்டாகிவிடவில்லை. சிருஷ்டிகர் சிருஷ்டியாமல் ஒரு சிருஷ்டியும் இல்லை. ஆகையினால் தான் கர்த்தரே சர்வ சிருஷ்டிகளுக்கும் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். எந்த ஒரு பொருளும் தானாக உண்டாகவில்லை என்றால் அதை உண்டாக்கியவர் ஒருவர் இருக்க வேண்டும். அவருக்கு ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக உண்டாக்குவதற்கு தேவையான ஞானம் இருக்க வேண்டும், வல்லமை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞானமும் வல்லமையும் எந்த சிருஷ்டிகளிடத்திலும் இல்லை. தேவனே சர்வ ஞானம் உள்ளவர். அவரே சர்வ வல்லமையும் உள்ளவர். அவரே நித்தியமானவர். அவரே சர்வத்தையும் நேர்த்தியாய் சிருஷ்டித்திருக்கிறவர். தாவீது இதையெல்லாம் தியானித்து பார்த்து, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று பயபக்தியோடு சொல்லுகிறார். கர்த்தர் ஒவ்வொரு சிருஷ்டியையும் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் நேர்த்தியாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டியிலும் தேவனுடைய கரங்களின் கிரியை வெளிப்படுகிறது. வானம் பிரகாசமாய் இருக்கிறது. இந்த பிரகாசத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை பிரகாசம் வெளிப்படுகிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். இதனால் அவருடைய சிருஷ்டிகளும் ஒளியை கொடுக்கிறது. ஆகாய விரிவு பறந்து விரிந்திருக்கிறது. அதன் விஸ்தாரத்தை மனுஷருடைய ஞானத்தினால் அளக்க முடியாது. ஆகாய விரிவில் உள்ள சகலவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். இது அவருடைய சர்வ ஞானத்தையும் அளவிட முடியாத சர்வ வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து அவற்றை தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் ஆளுகை செய்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் இயங்குகிறது. வானத்தில் உள்ள சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் இயங்குகிறது. உலகம் முழுவதற்கும் இவை பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இதற்காகவே தேவன் இவற்றை சிருஷ்டித்திருக்கிறார். தாம் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் தேவன் தம்முடைய கிருபையினால் பராமரிக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது போல அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் வெளிப்படுத்துகிறது. இவை எல்லாமே கர்த்தருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தேவன் இருக்கிறார் என்னும் சத்தியத்தை உறுதி பண்ணும் காரியங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவு அறிவை தெரிவிக்கிறது. பகலுக்கு பகல், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. வானங்களும் ஆகாய விரிவும் தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிப்பு. வானங்களில் ஏராளமான நட்சத்திரங்கள் உள்ளன. சந்திரனும் சூரியனும் ஆகாய விரிவில் உள்ளது. இவை எல்லாமே தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிகள். இவற்றை நம்முடைய கண்களினால் பிரத்யட்சமாய் காணும் சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் மிருகங்களை விட மேலானவன். கர்த்தர் மனுஷனுக்கு மிருகங்களை விட விசேஷித்த சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய சரீரத்தின் அமைப்பு மிருகங்களுடைய சரீர அமைப்புகளை விட மேன்மையானது. மிருகங்கள் எப்போதுமே தரையை பார்த்து கொண்டே நடக்கும். கீழே பார்த்து கொண்டு நடப்பதுதான் அவற்றின் சுபாவம். மனுஷனோ வானத்தை நோக்கி பார்க்கக்கூடியவன். மனுஷனுடைய ஆவி வானங்களில் உள்ள தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் வானத்தில் உள்ள கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை பற்றி தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒருபோதும் மாறுவதில்லை. பகலுக்கு பின்பு இரவும், இரவுக்கு பின்பு பகலும் தொடர்ச்சியாக எவ்வித மாற்றமும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். பகலுக்கு பகலும் இரவுக்கு இரவும் தேவனுடைய மகிமையை பற்றி பேசுகிறது. தேவன் தாமே வெளிச்சத்தையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். இதன் நிமித்தமாய் பகலுக்கு பகல் தேவனுடைய வார்த்தைகளை பொழிகிறது.
இரவுக்கு இரவு தேவனுடைய தெய்வீக அறிவை தெரிவிக்கிறது. பூமியிலே பகலும் இரவும் உண்டாவதினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த மாற்றத்தின் மூலமாய் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் உண்டாகிறது. பகலும் இரவும் மாறி மாறி வருவதினால் நமக்கு ஏராளமான அனுகூலங்கள் உண்டு. பகலிலே வெளிச்சம் இருப்பதினால் நம்முடைய அன்றாட வேலைகளை வெளிச்சத்திலே செய்ய முடிகிறது. பகலின் வெளிச்சம் நமக்கு மிகுந்த அனுகூலமாய் இருக்கிறது. இரவிலே இருள் இருப்பதும் நமக்கு நன்மையாகவே இருக்கிறது. இரவு வேளையிலே நம்முடைய சரீரம் ஓய்வெடுப்பதற்கு இது அனுகூலமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் பகலும் ஒவ்வொரு நாள் இரவும் தேவனுடைய நன்மையை பற்றி பேசுகிறது. தேவனை பற்றி சாட்சியாய் அறிவிக்கிறது. பகலும் இரவும் தன்னுடைய சாட்சியை அறிவித்த பின்பு இன்னும் அறிவிக்க வேண்டிய சாட்சியை அடுத்த நாளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போய் விடுகிறது. அடுத்த நாளிலும் இது போன்ற சம்பவமே தொடர்ந்து நடைபெறுகிறது. இது தேவனுடைய மாறாத கிருபை, அவருடைய மாறாத திட்டம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் படியாய் பகலும் இரவும் தொடர்ச்சியாய் எந்தவித மாற்றமும் இல்லாமல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. பகலிலே சூரியன் வெளிச்சத்தை தருகிறது. சூரிய வெளிச்சம் தேவனுடைய மகிமையை விசேஷித்த வழியில் வெளிப்படுத்துகிறது. சூரிய வெளிச்சம் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கு பிரயோஜனம் உள்ளவை. நமக்கு சந்திரனும் சூரியனும் இல்லை என்றால் மிகவும் கஷ்டமாய் இருக்கும். இந்த பூமிக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கவில்லை என்றால் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் குப்பையாகவும் இந்த பூமி முழுவதும் வனாந்தரமாகவும் இருக்கும். சூரியன், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சந்திரனும் சூரியனும் கர்த்தர் நியமித்த பிரகாரம் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் சுற்றி ஓடுவதனால் நமக்கு காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயம் பண்ண முடிகிறது. காலையில் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் என்பதை நம்மால் கணக்கிட முடிகிறது. மாலை வேளை எப்பொழுது வரும் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. நாம் பகலில் செய்ய வேண்டிய வேலைகளை பகலிலும், இரவில் செய்ய வேண்டிய வேலைகளை இரவிலும் செய்து முடிக்கிறோம். காலத்தையும் நேரத்தையும் நாம் நிர்ணயம் பண்ணுகிறோம். ஆகாய விரிவில் உள்ள சூரியனும் சந்திரனும் தேவனுடைய மகிமையை முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்துகிறது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் செல்லுகிறது. அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. சூரியனும் சந்திரனும் தங்கள் சுற்றி ஓடும் பாதைகளில் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே ஓடுகிறது. அவை தேவனுடைய சுபாவத்தை முழு உலகத்திற்கும் அறிவிக்கிறது. அவற்றிற்கு பேச்சு இல்லாவிட்டாலும் அவை சொல்லும் செய்தியை உலகம் முழுவதும் கேட்கிறது. சந்திரனும் சூரியனும் தேவனுடைய மகிமையை பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர்களைப் போல இருக்கிறது. இவை தேவனுடைய கரங்களின் அற்புதமான கிரியைகளை அறிவிக்கிறது. இவற்றால் பேச முடியாது. ஆனாலும் இவை சர்வ சிருஷ்டிகளும் புரிந்து கொள்ளும் விதத்தில் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. முழு உலகத்திற்கும் அறிவிக்கிறது. இவற்றின் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அளவு நூலின் பயன்பாடுகள். அளப்பதற்கு பயன்படும், நியாயம் தீர்ப்பதற்கு பயன்படும், பூமியின் எல்லையை குறிப்பதற்கு பயன்பட்டது. தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் பயன்படும். உலகமெங்கும் செல்லும் சத்தியத்தின் செய்தியை குறிக்க பயன்படும். நற்செய்தி, நம்பிக்கை அவர்களுடைய சப்தம். மணவாளன், அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. சூரியன் மிகவும் பிரகாசமான ஒளியை கொடுக்கிறது. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருக்கிறது. மணவாளன் எல்லாவிதமான அலங்காரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். அவர் பார்ப்பதற்கு அழகாயிருப்பார். உயர்ந்த வஸ்திரங்களை தரித்திருப்பார். ஆவரணங்களையெல்லாம் அணிந்திருப்பார். அவரும் அழகாயிருப்பார். அவருடைய அழகினால் அவரை சுற்றி இருக்கிறவர்களும் அழகாயிருப்பார்கள். மணவாளன் நிமித்தமாய் அவரோடு கூட இருக்கிற எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மணவாளன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பார். மகிழ்ச்சியாகவே நடப்பார். பராக்கிரமசாலி தன் பாதையில் மகிழ்ச்சியாய் ஓடுவார்.
சூரியனும் தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் மகிழ்ச்சியாய் ஓடுகிற பராக்கிரமசாலியைப் போல் இருக்கிறது. சூரியன் மனுஷருக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. சூரியனுடைய காந்தி அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவன் வானங்களிலே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வானங்களில் உள்ள நட்சத்திரங்கள் வான மண்டலங்களின் லோகாதிபதிகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை வானத்திலே தங்குவதற்காக இவற்றிற்கு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. யுத்த வீரர்கள் பாளையங்களிலே கூடாரங்களில் தங்குவது வழக்கம். இவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றிவிட்டு சிறிது நேரம் கூடாரங்களில் இளைப்பாறுவார்கள். அதுபோலவே சூரியனும் தன்னுடைய கடமையை முடித்துவிட்டு ஆகாய விரிவில் தன்னுடைய கூடாரத்தில் தங்கியிருக்கும். கர்த்தரே சூரியனுக்கு இந்த கூடாரத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் இயங்காமல் சும்மா இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. அது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் புறப்பட்டு போக வேண்டும். தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை சுற்றி முடித்து மறுபடியும் சுற்றி ஓட வேண்டும். அது எந்த இடத்தில் இருந்து புறப்பட்டதோ அந்த இடத்திற்கு திரும்பியும் வரும். கர்த்தர் அவற்றின் வேகத்தையும் பாதையையும் நியமித்திருக்கிறார். கர்த்தர் நியமித்திருக்கிற காரியங்களில் இருந்து அவை ஒருபோதும் பிசகுவதில்லை. வானங்களில் இருந்து வரும் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வார்த்தைகளை பொழிகிறது. அறிவை தெரிவிக்கிறது. அவற்றின் செய்திகள் பூமி எங்கும் செல்லுகிறது. பூமிக்கு ஜீவனை கொடுக்கிறது. சூரியனின் உஷ்ணம் காந்தி சூரியனின் விளிம்பு பகுதி 12,000 ஃபாரன்ஹீட். சூரியனின் மைய பகுதி 4 கோடி ஃபாரன்ஹீட்.